வணக்கம் சார். வணக்கம். திருவனந்தபுரம் லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும், திருவனந்தபுரத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு சார். கிட்டத்தட்ட பல வருடமாக கம்யூனிஸ்ட் அங்க வந்துட்டு ஆட்சியில இருந்தாங்க. இப்போ பாஜகவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாம பேசக்கூடிய இந்த நேரத்துல என்டிஏ கூட்டணி பொறுத்தவரைக்கும் 50 சீட்ல இருந்து வந்திருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலா ஒரு 79,000 பேருக்கு மேல போட்டி போடக்கூடிய பதவிகள் உள்ள ஒரு உள்ளாட்சி. அதுல நீங்க திருவனந்தபுரம், பத்தனந்திட்டா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் என்டிஏ ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குங்கிறதும், என்டிஏவுடைய லீடு ஏறத்தாழ, அதாவது ஒரு 70% மேல வாக்களித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த தேர்தலில் 49-50 சீட்டு வரைக்கும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த இடத்தை அவங்க கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கேரளாவை 3 விதமா நீங்க பிரிப்பீங்க. பொதுவா கோவில் சார்ந்த இடங்கள், இன்னொன்னு சர்ச்சு சார்ந்த இடங்கள், மூன்றாவது இஸ்லாம் சகோதரர்கள் அதிகம் வசிக்கின்ற இடங்கள் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தா திருவனந்தபுரத்துல வந்ததுங்கிறத ஒரு ஸ்டார்ட், நல்ல விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். குறிப்பா அந்த டிஜிபி ஸ்ரீலேகா அவங்களுடைய அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா தெரியுது. திருச்சூர்ல கூட என்டிஏ ஒரு சீட்டு வெற்றி பெற்று முன்னேறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனா நீங்க பொதுவா இந்த கிராம பஞ்சாயத்தும் அது கிட்டத்தட்ட ஒரு 941 இடம், பிளாக் பஞ்சாயத்துன்னு சொல்ற 157 இடம், இப்படி ஆக்கிரமிப்பதற்கு இன்னும் ஒரு காலகட்டம் வரும். ஆனா நீங்க ஒரு எம்பியை வைத்திருக்கோம், அடுத்தது 5 எம்எல்ஏக்களை வைத்திருப்போம். இது 50,000க்கு இங்க நாத்தாக்கா ஸ்டாலின் மாதிரி லேட், அது சீமான் மாதிரி லேட் ஆகும்னு நீங்க நினைக்க வேண்டாம். காரணம் 2 இடங்கள்ல 1982ல பிஜேபி வெற்றி பெற்று 96ல 160 சீட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தது 14 வருஷத்துக்குள்ள இந்தியாவில். அந்த 160 சீட்டு 96ல வெற்றி பெற்று இன்னைக்கு 2025 வரைக்கும் 2009 தவிர எல்லா தேர்தலையும் பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்துச்சு. ஒரு இடத்துல போனா அங்க வேறுகளை சரி செய்துட்டு, நாம வேறு அப்படிங்கறத புரிய வைத்துட்டு அந்த இடத்தை அழகாக கவரக்கூடிய ஒரு விதம் பிஜேபி கிட்ட இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டில் கூட அதை பயந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வெற்றி அப்படின்னு பார்த்தா இவ்வளவு சீட்டு தானுங்க, இதுக்கு நாங்க 76,000 பதவிங்க அப்படின்னு எல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி இல்லாம சிக்னிபிகன்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த கிழக்காம்பலம் அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் முன்னேறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாகவே இருக்கு. கம்யூனிஸ்ட் இப்போ இந்தியாவில இங்க கேரளால மட்டும்தான் கால் ஒன்றி நின்று இருந்தாங்க. இப்போ அங்கேயும் சரிவை காணிக்கிறாங்கன்னா எதை சார் குறிக்கிறது இங்க? இல்ல கம்யூனிஸ்ட் கேரளாங்கிறது ஆட்சியில இருக்கிறதுனால நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா தொடர்ந்து அங்க காங்கிரஸ் வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கேரள கம்யூனிசத்துக்கும் தமிழகத்திலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்கக்கூடிய கம்யூனிசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கேரள கம்யூனிசம் மத ரீதியாக கூட அவங்க சார்ந்து இருப்பாங்க, அதாவது இஸ்லாம் சகோதரர்களோட. அதே இங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. கல்கட்டால அது மதம்ங்கிறத விட பார்டர் தாண்டி வந்தவங்கிற மாதிரி. ஸோ கம்யூனிசத்தை நாம லெஃப்ட் மார்க்சிஸ்ட் அப்படின்லாம் பிரிச்சிட முடியாது. கேரளாவில் இருக்கிற கம்யூனிசம் கொஞ்சம் வேறுபட்டது, வித்தியாசமானது, வேரூன்றி உள்ள இருக்கு. அவங்களோட இடத்துல நாம வெற்றி பெறுறோம் அப்படின்னு சொன்னா இன்னும் 6 மாநிலங்கள் தானே அப்படி பார்த்தா இந்தியாவில். கேரளா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி இந்த தமிழ்நாடு, இந்த 6 மாநிலங்கள்ல தானே பிஜேபி அப்படி பார்த்தா வெற்றி பெறணும். மற்றதுலாம் ஆல்ரெடி ஆட்சி அமைத்து கொண்டு தானே இருக்கு. இந்த ஒரு வெற்றி மூலமா எப்படி பாக்குறீங்க சார்? பாஜக தென்னிந்தியாவில கால் பூமிக்கிறது அப்படி கண்டிப்பா இல்ல. நீங்க அதை நான் தான் அதை ஒரே ஒரு விஷயத்துல வேறுபடுறேன். நீங்க கால் ஒன்றிடுச்சு, இதுக்கப்புறம் 2 கால் ஊனி எந்திரிச்சு நின்று நடந்து வர்றதுக்கு ஒரு 20-30 வருஷம் ஆகும்னு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நினைக்க தொடங்காதீங்க. எப்போ அது 4-5 இடத்துல தன்னோட இம்பாக்ட கொடுக்குதோ, அதாவது இப்ப அடுத்த தேர்தல் வந்ததுன்னா குறைஞ்சது 3 எம்பியை கேரளால எடுக்கும். அதுக்கு அடுத்த தேர்தல் அப்படின்னு சொன்னா அது 6 ஆகி 8 ஆகி 10 ஆகிங்கெல்லாம் வராது. 3ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஜம்ப் ஆகி 15 வரைக்கும் போகும். கேரளால நான் சொன்னேன் இல்லையா, 3 விதமான பகுதிகள் இருக்கு. அதுல ஹிந்து சம்பந்தப்பட்ட இடங்களில் எல்லாமே பிஜேபி ரொம்ப சுலபமாக பதவியை வெல்லும், தட் இஸ் சீட்டை வெல்லுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொல்ல போனா
ரொம்ப அழகா இந்த யங்ஸ்டர்ஸ் அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க, கேரளா வந்து உங்களுக்கு நான் 2 விதமா சொல்றேன். அந்த மாநிலத்துல மட்டும் நீங்க மத ரீதியாக விளையாடவே முடியாது. இருந்தாலும் கேரளால வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவங்க ரொம்ப வளர்ந்துட்டு வர்றாங்க, பெருகிட்டு வர்றாங்கங்கிறது வேற விஷயம். அது வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த கேரளா மூலமாக இந்தியாவை தாக்குவதற்கான எல்லா வழிகளும் இருக்கு. ஏன்னா நதிக்கரை ஓரம், அதெல்லாம் ஒரு பக்கம் புறந்தல் இருங்க. ஆனால் அவங்களுடைய அஃபர்மேட்டிவ் எப்படி இருக்கும்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஐயப்பன் கோயில் சம்பந்தமா வந்த பொழுது அதை மறுதளிக்காம, ஏளனப்படுத்தாம, அதுக்கு திருப்பி நான் இன்னொரு ஆர்டருக்கு போவேன்னு சொல்லாம, உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தா நீங்க அந்த கோயிலுக்கு பெண்கள் போங்கன்னு சொல்ல இன்னை வரைக்கும் அங்க வந்து அது நடக்கல. அதாவது அந்த மாநிலத்துல டெஸ்பரேட்டா இப்போ இங்க திருப்பரங்குன்றத்துல யாருமே இஸ்லாம் சகோதரர்கள் இப்போ இது கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு உடனே ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து பாரு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருன்னு காட்டுற மாதிரி அங்க காட்ட முடியல. அதே மாதிரி வைரமுத்துவுக்கு ஒரு விருது கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் சேர்ந்து, பெண்கள் பர்டிகுலரா அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்த வரலாறை நீங்க பாத்துருவீங்க. ஸோ கேரளாவை உற்று நோக்கினீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து வெகு சீக்கிரத்துல பிஜேபியோடைய டாமினேஷன் வந்து வர தொடங்கும். காரணம் என்னன்னா, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பாராளுமன்றத்துல சேர்ந்து இருக்காங்க, உள்ளுக்குள்ள சண்டை போடுறாங்க. இந்த குழப்பம் கேரளால இனிமேல் செல்லுபடியாகாது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து இதோட நிறுத்திக்காதீங்க. அதாவது திருவனந்தபுரத்துல ஜெயிச்சிட்டாங்க, பத்தம்திட்டால ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற அடிப்படை இல்லாம, இது வந்து எப்படி ஒரு திரிபுரால நடந்ததோ, எப்படி வந்து இதுல நடந்ததோ, அதாவது ஒடிசால நடந்ததோ, அதே மாதிரியே இங்கேயும் நடக்கும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி சார்.